ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வீட்டு மேலே வீட்டில் கலைவாணி, வயசு 42. இவங்களுக்கு ரெண்டும் பொண்ணுங்க தான். ஒரு பொண்ணு 5th கிளாஸும் இன்னொரு பொண்ணு 3rd கிளாஸும் படிச்சுட்டு இருந்தாங்க. இவங்க கணவர் ஒரு கம்பெனியில் சூப்பர்வைசராக இருந்தார். இவ ஆள் பார்க்க அவ்வளோ நல்லா இருப்பா. கலைவாணி வீட்டில் எது பண்ணாலும் நல்லா வாசனையாக இருக்கும். சமையல் நல்லாவே பண்ணுவாங்க. ஒரு நாள் நான் ஃபோன் பேசிட்டு மாடி மேலே போகலான்னு சொல்லிட்டு போகும்போது இவங்க வீட்டில் இவங்க சமையல் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. நான் அப்படியே அந்த ஜன்னல்ல இருந்து இவங்க சமையல் பண்ணுறத பார்த்துட்டு இருந்தேன். நான் பார்த்ததும் இவங்க என்ன அப்படின்னாங்க. இல்லை, கீழே டவர் கிடைக்கல, அதான் ஃபோன் பேசலான்னு சொல்லிட்டு வந்தேன். என்ன ஸ்பெஷல் வீட்டிலன்னு. தோசையும் சாம்பாருன்னாங்க. நீங்கள் பண்ணுற சமையல் கீழே வரைக்கும் நல்லா வாசனையாக இருக்குது, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தேன். இது சொன்னதும் கலைவாணி, பசியாக இருந்தால் சாப்பிட வேண்டியது தானே அப்படின்னாங்க. நீங்கள் கொடுப்பீங்களான்னு கேட்டேன். நான் கொடுக்காம யார் கொடுக்கறது, வாங்க அப்படின்னாங்க. இவங்க பசங்களும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸ்கூலுக்கு டைம் ஆகிடுச்சு அவங்களுக்கு. சரி, நானும் கலைவாணியை பார்த்துக்கிட்டே தோசையை சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஸ்கூல் பசங்களை ஆட்டோ வந்துடுச்சு. இவங்க, நீங்கள் சாப்பிட்டுட்டு இருங்க, பசங்களை ஆட்டோவில் அமுச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு கீழே போனாங்க. எனக்கு கலைவாணி மேலே ரொம்ப ஆசை. என்னடா அது இவ்வளோ அழகாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு இவன் மறுபடியும் வீட்டுக்கு வந்தா. போதுமா தோசைன்னு கேட்டா. ரொம்ப ருசியாக இருக்குங்க, எனக்கு கொடுத்தா நான் தினமும் இங்கேயே வந்து சாப்பிட்லாம் போல இருக்கு அப்படின்னு. அதுக்கு ஒன்றே கலைவாணி, அதுக்கு என்ன, சாப்பிடுங்க, சாப்பிட்றதுக்கு தானே ஆள் இல்லை, அவரும் ஆஃபீஸ்க்கு சீக்கிரம் கிளம்பிடுவாரா, பசங்களுக்கும் நான் லஞ்ச் பாக்ஸ்லாம் கொடுத்துருவேன், அதுக்கப்புறம் ஜாஸ்தியாக தான் இருக்கும் அப்படின்னாங்க. அப்போ தினமும் வந்து சாப்பிட்றேன், மாதம் மாதம் என்னால் முடிஞ்ச ஒரு காசு கொடுத்துட்றேன் அப்படின்னு. ஐயோ, நான் காசுக்காகலாம் சொல்லலை அப்படின்னாங்க. நான் உடனே சொன்னேன், நான் எப்படிங்க சும்மா சாப்பிட்றது, உங்களுக்கும் வேணும்ல, அரிசி பருப்பு எண்ணெய் இதெல்லாம் சும்மா வர்றது இல்லைல்ல. இப்போ பார்த்தீங்கன்னா கேஸ் சிலிண்டரும் ரேட்லாம் அதிகமாகிடுச்சு, அதனால் நான் கொடுக்குறேன் அப்படின்னு. அவங்களும் சரின்னு சொன்னாங்க. நான் கலைவாணி கூட ஃப்ரெண்ட்ஷிப் ஆகலாம்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி சொல்ல ஆரம்பித்தேன். இப்படி ஒரு வாரம் அவங்க வீட்டிலே போய் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு போகும்போது அவங்க வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னங்க விசேஷம் அப்படின்னு. இல்லை, கிருத்திகைலாம் வருதுல்ல, அதனால் சாமி கும்பிடணும், அதனால் வீடை க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னாங்க. நான் வேணா ஹெல்ப் பண்ணுவான்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் கூடமாடாக ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா எல்லா பெண்களுக்குமே உதவி பண்ணுற ஆண்களை ரொம்பவே பிடிக்கும். அப்படி உதவி பண்ணிகிட்டே இருக்கும்போது அவங்களே பேச ஆரம்பித்தாங்க. ஆமாம், நீ எப்போ கல்யாணம் பண்ணிக்கிற அப்படின்னாங்க. நான் எப்படிங்க கல்யாணம் பண்ணிக்கிறது, உங்களுக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சேன்னு. என்னது, நான் என்ன கேட்கல, நீங்கள் எப்போ கல்யாணம் பண்ணி போகிறீங்க அப்படின்னு. உங்களை மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சா கண்டிப்பாக நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு. அப்போ உடனே இவங்க கேட்க ஆரம்பித்தாங்க, நான் என்ன அவ்வளோ அழகாக இருக்கேன், நான்லாம் அழகெல்லாம் இல்லையே அப்படின்னாங்க. நான், இல்லை இல்லை, நீங்கள் நல்லா அழகாக தான் இருக்கீங்க, எங்களை மாதிரி பசங்களுக்கு உங்களை மாதிரி ஆளுங்களை தான் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. உடனே கலைவாணி, என் கணவர் இந்த மாதிரிலாம் ஒரு தடவை கூட சொன்னதில்லை தெரியுமா அப்படின்னாங்க. அவர் எங்கே சொல்லுவார், அதான் கல்யாணம் ஆகி 12 வருஷம் ஆயிடுச்சுல்ல, இதுக்கப்புறம் எப்படி உங்ககிட்ட வந்து சொல்லுவாருன்னு. ஆமாம், எல்லா ஆண்களுமே திருமணம் ஆன புதுசில் மட்டும்தான் எல்லா விஷயம் சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் ஒர்க்கு, பிஸ்னஸ்ஸு, பணம் அதை தான் பார்த்துட்டு இருக்காங்க தவிர வீட்டில் யார் பார்க்குறாங்க, எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டம்தான் அப்படின்னாங்க. நான் அப்போது சொன்னேன், நான்லாம் அப்படி இல்லைங்க, நான் வந்து உங்ககிட்ட தினமும் சொல்கிறேன், நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்கன்னு. என்கிட்டேருந்து நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டாங்க.
நான் உடனே சொன்னேன், "என்ன நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பும், நல்ல அன்பும் தான். எப்பயும் உங்க கூட பேசிகிட்டே இருக்கணும். அதுதான் என் ஆசை" அப்படின்னு. அதுக்கப்புறம் பேசலாமே, அதுக்கு போய் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு, மறுபடியும் வீட்ல இருக்கிற ஒர்க்க பார்க்க ஆரம்பிச்சோம். அப்போ உடனே இவங்க சொன்னாங்க, "அந்த மேல கொஞ்சம் திங்ஸ்லாம் இருக்கு, அந்த கபோர்டு மேல. அத கொஞ்சம் எடுத்து தர்றீங்களான்னாங்க." நானும் சரின்னு சொல்லிட்டு அந்த கபோர்டு மேல இருக்கிற திங்ஸ்லாம் எடுத்துட்டு இருந்தேன். அப்போ உடனே கலைவாணி என்னையே பார்க்க ஆரம்பிச்சாங்க. நானும் அத கவனிச்சேன். பரவால்ல, இவங்களுக்கும் நம்ம மேல இருக்குன்னு சொல்லிட்டு, அப்புறம் நானே கேட்க ஆரம்பிச்சேன். "நம்ம 2 பேரும் திருமணம் மீறிய உறவுல இருக்கலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்ச நேரம் யோசிச்ச கலைவாணி, "பரவால்ல, நமக்கு 2 குழந்தை இருக்குதுன்னு தெரிஞ்சும் இவன் இருக்கலாமான்னு கேட்குறானே, நம்ம ஏன் வேணான்னு சொல்லணும்னு" சொல்லிட்டு சரின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. பொதுவாவே இந்த மாரி பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அதுவும் இல்லத்தரசிகள்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க கணவர்கிட்ட ரொம்ப விஷயம் எதிர்பார்ப்பாங்க. ஆனா, அவங்க அந்த ஒர்க்கு, கம்பெனி இதுவே பார்க்குறதால, அவங்க வீட்ல என்ன தேவையோ, அத அவங்க சரியா கவனிக்க மாட்டாங்க. அந்த மாரி சமயத்தில நம்மள மாரி ஃப்ரெண்ட்ஷிப் இவங்களுக்கு கிடைக்கும்போது தான், நம்ம ஒரு விஷயம் சொல்லும்போது, இவங்களும் அத சரின்னு சொல்ல ஆரம்பிப்பாங்க. நாங்களும் இருக்க ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் 2 நாளைக்கு ஒரு தடவ நாங்க மனசு விட்டு பேசவும் ஆரம்பிச்சோம். ஒரு நாளு நான் கேட்டேன், "எப்ப பாரு உங்க வீட்லயே நம்ம இருந்தா எப்படி? நீங்க நம்ம வீட்டுக்கு வரலாம்லன்னு." "சரி இரு, பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் வரோம்ன்னு" சொல்லிட்டு ஒரு 11 மணிக்கு வந்தா. 11 மணிக்கு வந்ததும் தலை நெறைய மல்லிகைப்பூ, அதுக்கப்புறம் சிகப்பு சேலை கட்டின்டு வந்தா. பார்த்ததும் நான் சொன்னேன், "என்ன இன்னைக்கு தான் உங்களுக்கு கல்யாணம் ஆன மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு அழகா இருக்கிறீங்களேன்னு" சொல்லிட்டு அழகா சொல்ல ஆரம்பிச்சேன். இவங்கள மாரி ஆளுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க அழகா இருக்கிறத நம்ம தினம் தினம் அவங்க கிட்ட சொன்னா மட்டும் தான் அவங்களுக்கு நம்ம மேல ஒரு அட்ராக்ஷனே வர ஆரம்பிக்கும். பரவாயில்லையே! இவன் நல்லாவே ரசிக்கிறானேன்னு சொல்லிட்டு. ஏன்னா, நமக்கு தேவையானது கிடைக்கும்போது, நம்ம எல்லா விஷயத்தையும் சொல்லி தான் ஆகணும். இப்போ வீட்ல பார்த்தீங்கன்னா, இப்போ ஏதாச்சும் சமைச்சு தராங்கன்னு வச்சுக்கங்க. அந்த சமையல நம்ம கண்டிப்பா பாராட்டணும். "நல்லாருக்கு, ருசியா இருக்கு, டேஸ்ட்டா இருக்கு." அப்படி சொன்னா தான் அவங்களுக்கு சமையல் மேல ரொம்ப ஈடுபாடு வரும். பரவால்ல, நம்ம சாப்பிட்டத வந்து இவங்க அப்ரிஷியேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கங்கிராச்சுலேஷன் பண்றோம் பாருங்க. அந்த மாரி நம்ம பெஸ்ட் விஷஸ் பண்ணும்போது தான் இவங்களுக்கு இன்னும் ஆர்வம் அதிகமாகும். பரவால்ல, நம்ம இன்னும் கொஞ்சம் சமைச்சு குடுக்கலாம்னு சொல்லிட்டு. நாம சாப்பிட்டு அமைதியா போயிட்டோம்னா, இவங்க என்னதான் கஷ்டப்பட்டு சமைச்சாலும், ஒரு பாராட்டு கூட பாராட்டாம போறாங்களேன்னு சொல்லிட்டு அந்த கஷ்டம் ஏற்படும். அதனால அவங்க எது பண்ணாலும் நம்ம "நல்லா இருக்கு, ருசியா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு." இந்த மாரி வார்த்தைகள்லாம் நம்ம பயன்படுத்தும்போது தான், அவங்க நமக்கு என்ன தேவையோ அத குடுக்கணும்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணுங்க. டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ். கீப் ஆன் சப்போர்ட்டிங். பாய்.